இந்த காலை வேளையிலும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் ஒரு வார்த்தையை தேவன் என் உள்ளத்தில் வைத்தார். அதை மாத்திரம் இன்றைக்கு நான் பேசிட்டு தொடர்ந்து கடந்து செல்வோம். எபேசியர் அதனுடைய 3வது அதிகாரம் 18வது வசனம். எஃபீஷியன்ஸ் சாப்டர் 3 and verse 18. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதை நான் வாசிக்கிறேன். சகல பரிசுத்தவான்களோடே கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, that you may be able to comprehend with all saints what is the breadth and length and depth and height. ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை நீர் பிட்டு எங்களுக்கு போஷிக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் அதை நான் அர்ப்பணிக்கிறேன். தேவன், இந்த நாளில் இந்த வார்த்தையை எடுத்து எங்களோடு நீர் இடைப்படுவீராக, நீர் பேசுவீர். உம்முடைய சத்தம் இன்றைக்கு வெளிப்படட்டும். மாம்சத்தின் சத்தங்கள், மாம்சத்தின் எண்ணங்கள் இன்றைக்கு வெளிப்படாதபடிக்கு ஆவியானவருடைய சத்தம் இன்றைக்கு துணிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நீர் எங்களோடு பேசும், என்னோடும் எங்களோடும் நீர் இடைப்படுவீராக என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற எல்லா பொருட்களுக்கும் 3 பரிமாணங்கள் இருக்குது. இதை குறித்து ஏற்கனவே ஒரு முறை நான் ஆராதிக்கும் போது பேசினேன். ஆனால் ஆவியானவர் இந்த வாரங்களிலே இந்த வார்த்தையை என் உள்ளத்தில் வைத்து இதனுடைய ஆழத்தை எனக்கு கற்றுத்தந்தார். அதை மாத்திரம் நான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். அப்போ இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற எல்லா பொருட்களுக்குமே 3 பரிமாணங்கள் இருக்குது. They have 3 dimensions. Any object in this world has got 3 dimensions. அது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, லெங்க்த்து, பிரெத்து, நீளம், அகலம், அதற்கு ஒரு உயரம் இருக்கலாம், இல்லை ஒரு ஆழம் இருக்கலாம். ஒரு கிணறை பார்த்தீங்கன்னா இத்தனை அடி ஆழம்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு உயர்ந்தமான கட்டிடத்தை பார்த்தோன்னா இத்தனை அடி உயரம்னு சொல்லுவோம். ஆனால் ரெண்டுமே ஒரே பொருளுக்கு இருக்காது. எவ்ரி ஆப்ஜெக்ட் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் ஒன்லி 3 dimensional. 3 பரிமாணங்கள் கொண்ட பொருட்கள் தான் இந்த உலகத்தில் பொதுவாக இருக்குது. ஆனால் இந்த இயேசுவின் அன்புன்னு சொல்லும்போது, இந்த இயேசுவின் அன்புக்கு பார்த்தீங்கன்னா 4 பரிமாணங்கள் இருக்குது. There are 4 dimensions for the love of Jesus. அதுக்கு அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த பகுதியிலிருந்து சில காரியங்களை நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். இன்றைக்கு என் செய்தியினுடைய தலைப்பு லவ் இன் 4 dimensions. 4 பரிமாணங்களில் அன்பு. லவ் இன் 4 dimensions. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பகுதியை எழுதுவதற்கு துவங்கும் போது அந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? இந்த எபேசியர் 3வது அதிகாரம் நீங்கள் 16வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்க தொடங்குனீங்கன்னா அந்த பகுதியில் எபேசிய சபைக்காக அவர் செய்கிற ஒரு ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். We find the prayer of Apostle Paul in this portion of the scriptures from Ephesians chapter 3 verse 16 onwards. 16வது வசனம் தொடங்கி அவர் எபேசிய சபைக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியை நான் எப்படியாக தலைப்பிடுகிறேன் அப்படின்னா, grow in love. அன்பிலே வளருங்கள், அன்பிலே வளருங்கள். அப்போ இந்த பகுதியை நான் துரிதமாக சொல்லிவிட்டு என்னுடைய முகவரையாக சொல்லிவிட்டு, இயேசுவின் அன்பு 4 பரிமாணங்கள் கொண்டது என்பதை நாம் இன்றைக்கு அது எப்படி இருக்குன்னு இதே எபேசியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் 4 இடங்களிலே இந்த அன்பின் வேறுபட்ட கோணங்களை பேசியிருக்கிறதை ஆவியானவர் என் கண்களுக்கு காட்டினார். அந்த பகுதியை மாத்திரம் நான் சொல்ல போகிறேன். முதலாவது, இந்த ஜெபத்தில் அன்பிலே நாம் எப்படி முன்னேற வேண்டும் என்று சொல்லி நான் அந்த வசனத்தை நான் சுட்டி காட்டும்படியாய் விரும்புகிறேன். இந்த நாட்களில் இந்த February 14th அப்படின்னா எல்லாருக்கும் என்ன ஆயிடுது? ஒரே அன்பாகிடுது. அந்த அன்பில் அது என்ன அன்புன்னு தெரியல. ஆனால் இது அந்த அன்பு இல்லை, இது இயேசுவின் அன்பு, இது மெய்யான அன்பு, இது உண்மையான அன்பு. அமைச்சதெல்லாம் மாயையான அன்பு. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு இவர்களுக்கு எல்லாருக்கும் முன்பாகவே தம்முடைய இரத்தத்தை சிந்தி அவர் அன்பு என்ன என்று நமக்காக அதை வெளிக்காட்டினார். He demonstrated his love way ahead of everyone. Hallelujah. இந்த காலை வேளையில் அப்போஸ்தலனாகிய பவுல்
எபேசிய சபைக்காக செய்த அந்த ஜெபத்தை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இட்ஸ் a prayer that we need to offer for ourselves and for others. மற்றவர்களுக்காகவும் நமக்காகவும் இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். துரிதமாக இந்த ஜெபத்தை நான் சுட்டி காட்டிட்டு நான் கடந்து செல்கிறேன். 3:17 எபேசியர் 3:17 இந்த பகுதியை வேதாகம் வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் உங்கள் வேதாகமத்தை திறந்து என்னோட அப்படியே நீங்கள் தொடர்ந்து வந்தீங்கன்னா அது புரிந்து கொள்வதற்கு எளிதாய் இருக்கும். எஃபீஷியன்ஸ் 3:17 எபேசியர் 3:17 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். இந்த அன்பின் பயணத்திலே இயேசுவோட நாம் செய்கிற அன்பின் பயணத்தின் துவக்கம் இதிலே நான் காண்கிறேன். I see the start of the journey with Jesus in love. அன்பிலே இயேசுவோடு நம்முடைய பிரயாணத்தை நாம் துவங்கும் போது அதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அது எப்படி அந்த அன்பின் பிரயாணம் தொடங்குது அப்படின்னா, விசுவாசத்தினாலே கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே நாம் என்றைக்கு அனுமதிக்கிறோமோ ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அவர் நம்முடைய உள்ளத்திலே வந்து வாசமாய் இருக்கும்போது இந்த அன்பின் பயணம் துவங்குகிறதை நான் பார்க்கிறேன். அதனால தான் இங்கே என்ன போட்டிருக்கு இந்த பகுதியில், விசுவாசத்தினாலே நீங்கள் உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கும். that Christ may dwell in your hearts by faith. the start of the journey of love. இதை வந்து Christ's governance in your heart. கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாய் இருக்கிற முதல் படியாக இந்த ஜெபத்தின் படியை நான் பார்க்கிறேன். ரெண்டாவதாக இதே பகுதியில் 17வது வசனத்தில் நான் பார்க்கிறேன், அன்பிலே வேரூன்றி. அன்பிலே வேரூன்றி. அன்பிலே grounded, being rooted and grounded in love. இப்போ முதலாவது அன்பின் பயணம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, கிறிஸ்துவை விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அன்பின் பயணம் அந்த இடத்துல வந்து தொடங்குறது. அவரோடு நாம் அவரை ஏற்றுக்கொள்கிறோம், அவர் நம்முடைய இருதயத்தில் வாசமாக இருக்கிறார், அதிலே நம்முடைய அன்பின் பயணம் அவரோடு தொடங்குகிறது. ரெண்டாவதாக இந்த அன்பின் பயணம் எங்கே போகுது அப்படின்னா, இந்த அன்பின் பயணம் இட் leads us in being rooted in love. being rooted in love. அன்பிலே வேரூன்றி. I call this germinate in love. germinate in love. அன்பிலே வேரூன்றி. இப்போ ஒரு சின்ன விதையை நம்ம புதைச்சி வைக்கிறோம் அப்படின்னு வைங்களேன் மண்ணில், அது கொஞ்சமாக அப்போ தான் என்ன பண்ணுது, அப்படியே முளைச்சி லைட்டாக அப்படி வருது. அதான் அன்பிலே வேறுன்றது. அந்த ஆரம்ப படியிலே கிறிஸ்துவுக்குள்ளே நாம் காணப்படுகிற அந்த ஆரம்ப நிலைமைகளில் அது வந்து அப்படியே வருது, ஸ்ப்ரவுட்டிங். அப்போ தான் அது அப்படியே வெளியில் வருது, இந்த முளை கட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் அது அப்படியே வருது. ஜெர்மினேட் இன் லவ். மூன்றாவதாக அதே 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, கிரவுண்டட் இன் லவ். அன்பிலே நிலை பெற்றவர்கள் ஆகி. கிரவுண்டட் இன் லவ். அப்போ மூன்றாவதாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பகுதியில் அன்பிலே நிலை பெற்றவர்களாக, எஸ்டாப்ளிஷ்ட் இன் லவ். எஸ்டாப்ளிஷ்ட் இன் லவ், கிரவுண்டட் இன் லவ். இப்போ இந்த கிரவுண்டட் இன் லவ்னு சொல்லும்போது இதுவரைக்கும் அந்த விதையிலேருந்து ஒரு சின்னதாக ஒரு முளை கட்டி அப்படி லைட்டாக வருது. இப்போ என்ன பண்ணுது, அந்த வேர் அப்படியே பிடிக்க ஆரம்பிக்கிறது. அந்த வேர் அந்த மண்ணோடு நல்ல உறுதியாய் பிடிக்க ஆரம்பிக்கிற ஒரு நிலையை போல இதை ஒப்பாய் நாம் சொல்ல முடியும். அப்போ தான் கிரவுண்டட் இன் லவ், எஸ்டாப்ளிஷ்ட் இன் லவ். அன்பிலே நிலை பெற்றவர்களாக ஆகணும். அப்போ 3 படியை நம்ம பார்த்துருக்கோம். என்ன படி பார்த்தோம்? முதலாவது நாம் பார்த்தது, கிறிஸ்து நம்ம இருதயத்திலே வாசமாக இருக்கணும். கிரைஸ்ட் கவர்னன்ஸ் இன் அவர் ஹார்ட். ரெண்டாவது, அன்பிலே நாம் வேரூன்ற வேண்டும். ஜெர்மினேட் இன் லவ். ஜெர்மினேட் இன் லவ். மூன்றாவது, அன்பிலே நிலை பெற்றவர்களாக இருக்கணும். கிரவுண்டட் இன் லவ். நாலாவதாக 3:18 எபேசியரில் நாம் பார்க்கும்போது, எஃபிஷியன்ஸ் 3:18 அந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது, சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. இப்போ அன்பை உணர்கிறோம். ஐ கால் திஸ் grasp the love or comprehend
that love. அன்பை உணர்ந்து, அன்பை உணர்ந்து. இந்த படி முக்கியமான ஒரு படியாக இருக்கிறது. அன்பிலே அவர் முதல்ல விசுவாசத்தினாலே இயேசு உள்ளத்தில் வராரு. அதுக்கப்புறமா நம்ம அப்படியே ஒரு சின்ன பயிர் அப்படி முளை கட்டி வருவது போல் த ஸ்ப்ரவுட்டிங் ப்ராசஸ், ஜெர்மினேட் இன் லவ், அன்பிலே வேர் ஊன்றுறோம். அதுக்கப்புறம் அன்பிலே நிலை பெறுகிறோம், கிரவுண்டட் இன் லவ், எஸ்டாப்ளிஷ்ட் இன் லவ். இப்போ சொல்கிறாரு, அந்த அன்பை உணர்ந்து கொள்ளுங்கள், அந்த அன்பை உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போ அன்பை உணர்ந்து கொண்ட உடனே அடுத்த படி என்ன சொல்கிறாரு? எபேசியர் 3:19 நீங்கள் வாசிக்கும்போது, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளுங்கள், and know the love of Christ which passeth knowledge. know the love of, அந்த அன்பை அறிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள்ன்றாரு. ஃபஸ்ட்டு உணர்றோம், இப்போ உணர்றதோடு நிறுத்திக்கல, அதை அறிந்து கொள்ளுகிறோம். we want to know the love of Christ. ஹல்லேலூயா. அப்போ இந்த செடி கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சி அப்படியே வரும்போது இப்போ எந்த நிலைமைக்கு வந்துடுதுன்னா, அது சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் அதை உணர்ந்து, அது அறிந்து, இப்போ அது நல்ல பெரிய ஒரு செடியாக முளைச்சி வருகிறது. இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் போனீங்கன்னா 3:19 அவர் சொல்லுகிறார். எபேசியர் 3:19 நாம் வாசிக்கும்போது, தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும், that ye might be filled with all the fullness of God. தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால நிறையவும். அப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, அன்பிலே முதல்ல இயேசு நம்முடைய உள்ளத்தில், அதான் நம்ம அன்பின் பிரயாணத்தினுடைய ஆரம்பம். அதற்கு பின்பாக அன்பிலே நம்ம என்ன பண்ணுறோம்னா, we are germinating in love, அன்பிலே வேர் ஊன்றோம். அப்போ தான் அந்த இயேசுவின் அன்பிலே வேர் ஊன்றுறோம். வேர் ஊன்ற பிறகு நம்ம என்ன செய்கிறோம்னா, அன்றிலே நிலை பெறுகிறோம், கிரவுண்டட் இன் லவ், எஸ்டாப்ளிஷ்ட் இன் லவ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுகிறோம்னா, அன்பை உணர்ந்து கொள்ளுகிறோம். we grasp that love, comprehend that love. அதை தாண்டி நாம் வரும்போது அந்த அன்பிலே இப்பொழுது வளருகிறோம். when we know that love, we grow in love, or that's the growth in love. அது முடிஞ்ச உடனே இப்போ என்ன சொல்கிறாரு? 3:19 கிறிஸ்துவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நீங்கள் நிரப்பப்படவும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல அந்த ஜெபத்தை முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். that is graduate with the fullness of God. hallelujah. அன்பிலே வளருகிற படியை நாம் துரிதமாய் நாம் பார்த்தோம். இப்போ இன்றைக்கி நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த அன்பின் பிரயாணத்தில் ஏதோ ஒரு படியில் நாம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோம். ஒரு பகுதியில் ஒவ்வொரு இடத்துல இருப்போம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல இருப்போம். சிலர் வேரூன்றி வந்துட்டுருப்பாங்க, சிலவங்க இப்போ தான் கொஞ்சம் நிலை பெற்று வருவாங்க, சிலவங்க இப்போ தான் உணர்ந்திருப்பாங்க அன்பை, சிலவங்க அந்த அன்பிலே அறிந்து, அந்த அன்பை அறிந்து அதிலே வளருவாங்க, சிலவங்க அதில் முதிர்ச்சி பெற்றவர்களாய் நிற்பார்கள். இந்த பகுதி ஒரு அற்புதமான ஒரு ஜெபம். அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய விசுவாசிகளுக்காக எபேசு பட்டணத்தில் இந்த சபையில் உள்ள விசுவாசிகளுக்காக ஏறெடுத்த ஒரு ஜெபம் இது. இந்த ஜெபத்தை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏறெடுக்க வேண்டும். இந்த அன்பிலே ஒவ்வொரு நாளும் நாம் வளர வேண்டும், ஒவ்வொரு நாளும் நாம் வளர வேண்டும். ஆனால் இது என்னுடைய செய்தி கிடையாது. என்னுடைய செய்தி அன்பின் 4 பரிமாணங்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். How the love of Jesus has 4 dimensions. இயேசுவின் அன்புக்கு 4 பரிமாணங்கள் எப்படி உள்ளது என்பதை எபேசியர் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சுட்டி காட்டியிருக்கிறார். அந்த பகுதியிலிருந்து நான் துரிதமாய் நான் சொல்ல போகிறேன். நான் ஒரு நீண்ட விளக்கத்தையோ பிரசங்கத்தையோ நான் செய்யலை. நான் வசனத்தை சொல்லி குறிப்பை சொல்லிவிட்டு நான் தொடர்ந்து கடந்து போவேன். என் கூட நீங்கள் பயணிங்க. இன்றைக்கு இந்த அன்பின் ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அன்பை அறிந்து கொள்ளாதனால தான் இன்றைக்கி என்ன ஆயிடுதுன்னா, உலகத்தின் அன்பை ஈஸியாக இந்த அன்பை ஓவர்டேக் பண்ணிடுது நம்ம வாழ்க்கையில். அதுதான் நடக்குது இன்றைக்கி. சகஜமாக என்ன நடக்குது, இயேசுவின் அன்பின் உடைய பரிமாணங்களை நாம் அறிந்து கொள்ளாதனால அதனுடைய நீளம் எவ்வளோ, அதனுடைய அகலம் எவ்வளோ, அதனுடைய ஆழம் எவ்வளோ, உயரம் எவ்வளோ, அது எவ்வளோ விலையேற பெற்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளாதனாலே நம்முடைய வாழ்க்கையில் அந்த அன்புக்கு சரியான ஒரு புரிதல் இல்லை, அறிதல் இல்லை. அந்த அன்பை நாம் சரியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை.
அதனால் இன்றைக்கு இந்த இந்த செய்தி ஒருவேளை கொஞ்சம் என்ன சொல்கிறது, டாக்டர்னெல்லாம் மேபி தியரி மாதிரி இருக்கலாம். ஆனாலும் இதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பது பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சபைக்கு பேசுகிற வார்த்தையாக இருக்கிறது. அதை நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு நம்முடைய செவிகளிலே அதை கேட்போம். இப்போ முதலாவது நான் இந்த அன்பின் நீளத்தை குறித்து பேசுகிறேன். I want to talk about the length of God's love. எபேசியர் 1 அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். எஃபீஷியன்ஸ் சாப்டர் 1 and verse 4. இதில் இந்த 2வது பகுதியை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 1 அதிகாரம் 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. He has chosen us in him before the foundation of the world. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு செய்தியை நான் வாசித்தேன். என்ன வாசித்தேன் அப்படின்னா, இந்த இன்ஃபோசிஸ் உடைய ஃபவுண்டர் நாராயணமூர்த்திக்கு வந்து ஒரு பேரன் ஒருத்தன் பிறந்தான். இப்போ பேரன் பிறந்த போது பிறந்த குழந்தைக்கு அவர் வந்து இவ்வளோ ஸ்டாக் அப்படின்னு சொல்லி இன்ஃபோசிஸில் $several million ஸ்டாக் கொடுத்தார். பல கோடிகளை அவனுக்கு சொத்தாக ஒரு பிறந்த குழந்தைக்கு அவர் கொடுத்ததை நான் செய்தியிலே வாசித்தேன். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் எவ்வளோனா, அந்த குழந்தை பிறந்த பிறகு தான் அதுக்கு ஏதாவது பண்ண முடியும். இல்லை, அந்த குழந்தை கருவுற்று இருக்கும்போது, கருவிலே இருக்கும்போது அவரால் அதுக்கு வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அம்மாவுக்கு வேணால் எதாவது சாப்பாடு கொடுக்கலாமே தவிர அதை மிஞ்சி அவரால் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் ஒரு மனிதனுடைய அன்பின் நீளமாக நான் பார்க்கிறேன். ஆனால் இயேசுவின் அன்பு எப்படி நீளமானது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, அது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்பே, உலக தோற்றத்துக்கு முன்பே, ஏதோ இன்னைக்கு நேற்று இல்லை, ஏதோ இப்போ கூட கிடையாது, உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதுதான் அவருடைய அன்பின் நீளமாய் இருக்கிறது. அன்பின் நீளமாய் இருக்கிறது. chosen in love. அன்பிலே நம்மை தெரிந்து கொண்டு முன்குறித்தார். அன்பிலே நம்மை தெரிந்து கொண்டு முன்குறித்தார். அவருடைய அன்பின் நீளம் பார்த்தீங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பே நம்மை தெரிந்து கொண்டார். ரெண்டாவதாக அவர் அன்பினுடைய நீளத்தை நீங்கள் அதே பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எபேசியர் 1:4 முதலாவது பகுதி அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. அப்போ எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? that we should be holy and without blame before him in love. எதற்காக நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பே தெரிந்து கொண்டார் அப்படின்னா, அவரை போலவே நாம் எப்படி இருக்கணுமா, அன்பிலே குற்றமில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்போ இயேசுவின் அன்பினுடைய நீளத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அன்பு வந்து உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொடுக்கிறது. chosen in love. ஆனால் எதற்காக நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டு முன் குறித்தார் அப்படின்னா, இந்த வசனத்தின் விளக்கத்தை நீங்கள் ரோமர் 8:29 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 8:29 அது இப்படியாக சொல்லுகிறது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேராவனராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்போ எதற்கு முன்குறித்திருக்கிறார் அப்படின்னா, தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். இப்போ குமாரனுடைய சாயல் எப்படி இருக்கும்? ஹோலி அண்ட் பிளேம்லெஸ் இன் லவ். பரிசுத்தமும் அன்பிலே குற்றமும் இல்லாதவர்களாய் நாம் இருக்கும்படி நம்மை முன்குறித்தார்னு இந்த வசனம் சொல்லுது எபேசியரில். ஆனால் அது விளக்கம் சொல்லுது, குமாரனுடைய சாயலிலே அவருக்கு ஒப்பாய் நாம் இருக்கும்படி நம்மை முன்குறித்தார். ஹல்லேலூயா. இப்போ அன்பின் நீளம் எப்படின்னா, நம்மை முன்குறித்தார். நம்மை முன்குறித்த பிறகு
நம்ம எதற்காக முன்குறித்தார்? அன்பிலே அவருடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி நம்மை முன்குறித்தார். ஐ கால் திஸ் கன்ஃபார்ம்ட் டு ஹிஸ் இமேஜ். முதல்ல அன்பிலே தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டு முன்குறித்தார். chosen in love. ரெண்டாவது கன்ஃபார்ம்ட் டு ஹிஸ் இமேஜ், அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ மூன்றாவதாக, எதுக்கு அவர் சாயலுக்கு நம்ம ஒப்பா இருக்கணும்? why should we conform to his image அப்படின்னா, இதே எபேசியர் 1:5 இப்படியாக சொல்லுகிறது. இங்கிலீஷில் 5வது வசனம், தமிழிலே அது 6வது வசனம். நம்மை கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். இங்கிலீஷில் having predestinated us unto the adoption of children by Jesus Christ to himself. கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை சுவிகார புத்திரர் ஆகும்படி நம்மை முன்குறித்தார். அப்போ எதுக்காக நம்மை தெரிந்து கொண்டார்னா, அவருடைய சாயலில் இருக்கும்படியாய் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை முன்குறித்திருக்கிறார். அவருடைய சாயலில் நாம் ஒப்பாய் இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டார், முன்குறித்திருக்கிறார். இப்போ எதுக்காக அவருடைய சாயலில் நம்ம இருக்கணும் அப்படின்னா, நம்மை சுவிகார புத்திரராய் மாற்றினார். He has made us children by adoption. அவர் சுவிகார புத்திரராகும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. predestinated us. ஹல்லேலூயா. நம்மை சுவிகார, he has made us children by adoption. அதுதான் அந்த தேவனுடைய அன்பின் நீளம். இந்த அன்பின் நீளம் பாருங்க, நம்ம இன்னும் இந்த உலகத்தை தோன்றவும் இல்லை, இருக்கவும் இல்லை. ஆனால் இது வரைக்கும் இந்த அன்பின் நீளம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டு, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நாம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படியாக நம்மை முன்குறித்தார். நம்மை முன்குறித்து என்ன பண்ணுகிறார்? நம்மை அவருடைய சுவிகார புத்திரராய் இருக்கும்படி நம்மை முன்குறித்தார். எல்லாமே பிஃபோர் the foundations of the earth. Hallelujah were laid. Hallelujah. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை செய்த. இதுதான் இந்த அன்பினுடைய நீளம். இந்த அன்பினுடைய நீளம். I call this the length of God's love. அன்பினுடைய நீளம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நான் வேலை செய்து கொண்டிருந்த காலங்களிலே நானும் என்னுடைய பாஸும் ஒரு நாள் அப்படியாக மத்தியான வேளையில் சாப்பாடுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. சுற்றி எதுவும் ஹோட்டல் எதுவுமே இல்லை. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அந்த இடத்துல இருக்கிற ஒரு கடையில் போய் சாப்பாடை வாங்கிட்டோம். சாப்பாடு வாங்கின அந்த நேரத்தில் அது ஒரு சின்ன ஒரு ரோட்டு ஓரமாக இருந்த ஒரு கடை. அங்கே போய் உட்காந்து சாப்பிட உட்காந்தோம். அப்போ அவங்க இலையை போட்டு சோறு போட்டாங்க. சோறை போட்டு 2 பேர் உட்காந்துருக்கோம். அப்போ அந்த அம்மா அதில் சாம்பாரை ஊற்றுனாங்க. என்னுடைய பாஸாக இருந்தவர், அவருக்கு தமிழ் தெரியாது, வேறு மாநிலத்தை சேர்ந்தவர். இப்போ 2 பேர் உட்காந்துருக்கோம். உட்காந்து எனக்கு சாம்பார் ஊற்றுனாங்க. அடுத்தது அவருக்கு போய் சாம்பார் ஊற்றுனாங்க. அவர் என்ன கேட்டார், இன்னும் கொஞ்சம் சாம்பார் வேணும். அது அவருக்கு தமிழில் சொல்ல தெரில. அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, சம் மோர் அப்படின்ட்டார். அந்த அம்மா சம் மோர்னு ஒன்று என்ன நினச்சிச்சு, மோர் ஊற்றிட்டு ஊற்றிடுச்சு. அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன பார்த்தாரு. நான் சாம்பார் தானே கேட்டேன், எதுக்கு மோர் ஊற்றுது அந்த அம்மான்னாரு. இது காலையில் நான் பேசுறது அப்படி ஆயிடக்கூடாது. நான் சாம்பார் கேட்டு நீங்கள் மோர் நினச்சக்கூடாது. அதனால் ஐ வாண்ட் எவ்ரிபடி டு பி ஆன் த சேம் பேஜ். இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாய் நான் இதை நினைக்கிறேன். இந்த அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம், இதை நம்ம அறிந்து கொண்டோன்னா, தேவனுடைய அன்பிலே நாம் வளருவதற்கு அது நமக்கு மிக மிக முக்கியமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆவியானவர் அதனாலே என்னை பாரப்படுத்தினார். இந்த செய்தியை ஆயத்தப்படுத்திட்டு நானே ரொம்ப நேரம் தேவ சமூகத்தில் இதை அறிந்து கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பான்னு நான் அன்றைக்கி அப்படியே தூக்கம் இல்லாமல் நான் ரொம்ப நேரம் இரவு நேரத்தில் அப்படியே நான் என் படுக்கையில் தியானித்து கொண்டே இருந்தேன். அதனால் இதை லேசாக எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் பேச விரும்புகிறார். ஒவ்வொரு இருதயத்திலையும் இந்த தேவ அன்பை குறித்து ஒரு தெளிவு உண்டாகணும். தேவ அன்பை குறித்து தெளிவு உண்டாகணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபீலிங். நோ, யூ நீட் டு நோ தட் லவ். யூ நீட் டு have an intimate relationship with Jesus. அந்த அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக அந்த அன்பின் பரிபூரணத்தை அடையும்படியாக தேவன் இந்த காலை வேளையிலே நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். அதனால் சிந்தைகள் எங்கேயும் போவேனா,
யார் எப்படி இருக்கா என்னன்றது யாரும் பார்க்க வேணாம். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் தேவ வார்த்தை இன்றைக்கு எழுதப்பட வேண்டும் என்றது தான் என்னுடைய ஜெபம். ஹல்லேலூயா. அதுதான் ஆவியானவருடைய விருப்பம். இன்றைக்கு ரெண்டாவதாக நான் தொடர்ந்து செல்லுகிறேன். இந்த அன்பினுடைய அகலத்துக்குள்ளே நான் கடந்து செல்லுகிறேன். எபேசியர் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். எஃபீஷியன்ஸ் சாப்டர் 2 and verse 4. எபேசியர் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, God who is rich in mercy for his great love wherewith he loved us. அவர் எப்படி நம்ம மேலே அன்பு கூர்ந்தார் அப்படின்னா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம் மீது அன்பு கூர்ந்தார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம் மீது அன்பு கூர்ந்தார். இது அடிக்கடி நம்ம இந்த வார்த்தையை நம்ம ஜெபத்தில் சொல்கிறோம், நம்ம அவரை ஆராதிக்கும் போது சொல்கிறோம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்னு நம்ம சொல்கிறோம். அப்போ தேவன் எப்படி நம் மீது அன்பு கூர்ந்தார், அவருடைய அன்பின் அகலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, God showered his great love towards us and loved us. அவருடைய பெரிய அன்பை, அவருடைய பெரிய இரக்கத்தை நம் மீது காட்டி நம் மீது அன்பு கூர்ந்தார். அப்போ ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னா, எதற்காக அவர் தம்முடைய இரக்கத்தை நம் மீது காட்டி நம் மீது அன்பு கூர்ந்தார் அப்படின்னா, இரக்கம்ன்றதுக்கு ஒரு டிக்ஷனரி டெஃபினேஷன் இப்படியாக சொல்லுகிறது, அது ஒருவருக்கு காட்டப்படுகிற தயவு, இல்லை இட்ஸ் அ கைண்ட்னஸ் ஷோன் டு சம்ஒன் வென் தே கேன் பி பனிஷ்ட். அதாவது ஒரு மனிதனுக்கு அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று இருக்கும்போது அவனை தண்டிக்காமல் அவனுக்கு தயவை காட்டுகிறது தான் இரக்கம். The kindness shown to someone when they can be punished, when they deserve punishment. அவர்களுக்கு அந்த தண்டனை அவர்களுக்கு இருக்கும்போது, அவர்களுக்கு அதற்கு தகுதி உள்ளவர்களாய் இருக்கும்போது அவர்களுக்கென்று காட்டப்படுகிற ஒரு தயவு தான் இரக்கம். அப்போ முதலாவது இந்த அகலம் என்ன சொல்லுது அப்படின்னா, God in his rich mercy, in his rich mercy, தேவன் தம்முடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம் மீது அன்பு கூர்ந்தார். அப்போ முதலாவது நான் என்ன பார்க்குறேன், இந்த அன்பின் அகலத்தில் the exceeding mercy of God, exceeding mercy of God, மிகுந்த இரக்கத்தினாலே தேவன் நம் மீது அன்பு கூர்ந்தார். இந்த அகலத்தின் இன்னொரு பகுதியை நான் பார்க்குறேன். எபேசியர் 2:5 நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா, எபேசியர் 2:5 நாம் வாசிக்கும்போது எப்படியாக சொல்லுகிறது, அதனுடைய கடைசி பகுதி, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். By grace ye are saved. By grace ye are saved. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த அன்பினுடைய அகலத்தின் இன்னொரு பகுதி எப்படி இருக்குது அப்படின்னா, கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். அப்போ கிருபைன்னு சொல்லும்போது, கிரேஸ் பை டெஃபினேஷன் இஸ் அன்மெரிட்டட் ஃபேவர் ஆஃப் காட். கிருபை என்பது தகுதியில்லாத நம்மேல் பாராட்டப்பட்ட தேவ தயவு தான் கிருபை. when we are unworthy, when we don't deserve, and that is when God showers his favor on us, that is grace. இன்றைக்கு ரெண்டாவதாக இந்த அன்பின் அகலம் எப்படி இருக்குன்னா, தகுதியில்லாத நம்மேல் தேவனுடைய கிருபை, அந்த மேன்மையான கிருபை நம் மீது பாராட்டப்படுது. தி எக்ஸப்ஷனல் கிரேஸ் ஆஃப் காட் ஷவர்ட் ஆன் அஸ். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம இந்த கிருபையினால தான் நம்ம ரட்சிப்புக்குள்ளே வந்தோம். பை கிரேஸ் யூ ஆர் சேவ்ட். இந்த கிருபையினாலே இந்த அன்பின் அகலத்தை பாருங்கள், அன்பின் அகலத்தை பாருங்கள். அவர் முதல்ல நம் மீது அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தார்? அவருடைய இரக்கத்தினாலே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், God who is rich in mercy, அதனாலே நம் மீது அன்பு கூர்ந்தார். ரெண்டாவதாக அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அன்பு கூர்ந்து இந்த கிருபையினாலே நம்மை ரட்சிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எக்ஸப்ஷனல் கிரேஸ். மூன்றாவதாக 2:6 எபேசியரில் நாம் வாசிக்கும் போது, எஃபிஷியன்ஸ் 2:6, இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே. அதே நீங்கள் இங்கிலீஷில் வாசித்தீங்கன்னா 2:7 இருக்குது. இன் இஸ் கைண்ட்னஸ் டுவர்ட்ஸ் அஸ் த்ரூ ஜீசஸ்
கிரைஸ்ட் ஜீசஸ். அப்போ மூன்றாவதாக இந்த அன்பின் அகலம் எப்படி இருக்குது அப்படின்னா, இது எதனால் இருக்குன்னா, இட்ஸ் அன் எம்பவரிங் கைண்ட்னஸ். ஐ கால் திஸ் எம்பவரிங் கைண்ட்னஸ். மகாதயவினாலே தமிழில் தயவுன்னு இருக்குது, ஆனால் இங்கிலீஷில் வந்து கைண்ட்னஸ் அப்படின்னு இருக்குது. கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு டெஃபினேஷன் சொன்னால், ஒரு உண்மையான மனதோடு ஒரு விருப்பத்தோடு ஒருவருக்கு உதவி செய்யும்படியாக எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்ய கொண்டிருக்கும் ஒரு விருப்பம்தான் கைண்ட்னஸ், இரக்கம். அது இரக்கம், கைண்ட்னஸ் அதாவது பீயிங் அப்படின்றதுக்கு இங்கே வந்து தயவுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தயவு இஸ் ஃபேவர். கைண்ட்னஸ் அப்படின்னும் போது அது வந்து ஒரு பட்சமாக இருப்பதாக இருக்கலாம், பட்சமாக இருக்கிற ஒரு காரியமாய் அதை நாம் வைத்து கொள்ளலாம். அப்போ ஏன் இந்த இடத்துல தேவன் நம் மீது பட்சமாக இருக்கிறார், ஒரு இரக்கமாக இருக்கிறார், ஒரு அன்பாக இருக்கிறார், ஒரு கைண்டாக இருக்கிறார் அப்படின்னா, விவர் அன்வர்தி. எந்த ஒரு தகுதியுமே நமக்கு இல்லாமல் இருந்த இந்த இடத்துல அவர் நம் மீது இருந்து, இதை ஏன் நான் எம்பவரிங் கைண்ட்னஸ் நான் சொல்கிறேன்னா, அவரோடு உன்னதங்களிலே உட்காரும்படியாக நம்மை அவர் தெரிந்து கொண்டார். அவரோடு உன்னதங்களில் உட்காரும்படியாக ஒன்றுமே இல்லாத நம்ம, தகுதியில்லாத நம்ம ரட்சித்து இப்போ என்ன பண்ணுறார், தம்முடைய மகா இரக்கத்தினாலே தயவினாலே நம்மை அவரோடு உன்னதங்களிலே உட்காரும்படியாக செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த அன்பின் அகலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்பின் அகலத்தில் அவருடைய இரக்கம் இருக்குது. இந்த அன்பின் அகலத்தில் அவருடைய இரக்கம் இருக்குது. இட்ஸ் mercy. அவருடைய கிருபை இருக்குது. இட்ஸ் கிரேஸ். அவருடைய தயவு இருக்குது. இட்ஸ் கைண்ட்னஸ். இது மூன்றினாலே அவர் தாங்குகிறதை நாம் பார்க்கிறோம். மிக முக்கியமாக நான் மூன்றாவது பரிமாணத்துக்குள்ளே நான் கடந்து போக விரும்புகிறேன். I want to go into the third dimension of the love. இந்த அன்பின் உயரம். இது ரொம்ப வித்தியாசமாக ஆவியானவர் என்னுடைய கண்களுக்கு காட்டினதுனால இதை நான் உண்மையிலே இதை ரொம்ப வாசித்து என்னுடைய இருதயத்தில் நான் மகிழ்ந்தேன், களி கூர்ந்தேன். எபேசியர் 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். எபேசியர் 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்போ மூன்றாவதாக ஒரு பரிமாணத்தை நான் பார்க்கிறேன். அன்பின் பரிமாணம், மூன்றாவது பரிமாணம் என்ன அப்படின்னா, த ஹைட் ஆஃப் லவ். அன்பின் உயரம். ஹல்லேலூயா. இதில் எங்கே அன்பின் உயரம் இருக்குது அப்படின்னா, இதில் ஒரு வார்த்தையை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். கிறிஸ்து நமக்காக தம்மை அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தேவனுக்கு. இப்போ யாருக்கு அவர் தம்மையே கொடுத்தார் அப்படின்னா, நமக்காக கொடுத்தார். ஆனால் யாருக்கு இடத்துல கொடுத்தார் அப்படின்னா, தேவனுக்கு சுகந்த வாசனையாய் கொடுத்தார், காணிக்கையாய் கொடுத்தார், பலியாக கொடுத்தார். அப்போ அன்பின் மூன்றாவது பரிமாணத்திலே முதலாவது இந்த அன்பின் உயரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உயரத்தில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த வசனத்தின் இந்த 2வது காரியத்தை நான் முதலாவது சொல்ல விரும்புகிறேன். இந்த நான் சொல்கிற வார்த்தைகளை மட்டும் நீங்கள் வாசித்து பாருங்கள். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு காணிக்கையாகவும். அப்போ முதலாவது இந்த அன்பின் உயரத்தில் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு காணிக்கையாக கொடுத்தார். அப்போ இந்த காணிக்கையாக கொடுக்கிறது அது என்ன அப்படின்னா, இட்ஸ் ஆஃபரிங் அவர் செல்ஃப், சப்மிஷன். அது ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளாய் நம்மை நடத்துகிற ஒரு காரியம். அப்போ தேவன் என்ன பண்ணார்னா, தம்மையே அர்ப்பணித்தார். He offered himself, gave himself as an offering. தம்மையே ஒரு காணிக்கையாக தேவன் கொடுத்தார். அப்போ முதலாவது இது என்ன அப்படின்னா, தேவன் தம்மை நம்முடைய சார்பிலே தேவனுக்கு அவர் காணிக்கையாக கொடுத்தார். இயேசு
தம்மை நமக்காக தேவனிடத்திலே காணிக்கையாக கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் எதுக்கு அப்படி கொடுத்தார் அப்படின்னா, அவர் தம்மையே அவர் அர்ப்பணித்தார், ஒப்பு கொடுத்தார். He submitted. I call this submission. காணிக்கையாய் அவர் கொடுத்தார், சப்மிஷன். இப்போ முதலாவது இந்த அன்பின் உயரத்தை பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சப்மிஷன். யார்கிட்ட கொடுத்தார் அப்படின்னா, தேவனிடத்தில் கொடுத்தார். ரெண்டாவதாக இதில் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். ஏன் இதை சப்மிஷன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் தம்மையே அவர் ஒப்பு கொடுத்து என்ன பண்ணார்னா, கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். He learned obedience. எபிரேயரில் சொல்லுகிறது, he learned obedience. அவர் தம்மையே கொடுத்து என்ன பண்ணார்னா, he took the form of a servant. தம்மை வெறுமையாக்கினார், தம்மையே கொடுத்தார் என்று வசனம் இந்த இடத்துல சொல்லுகிறது. அப்போ மூன்றாவது பரிமாணத்தில், இந்த உயரத்திலே இந்த அன்பு என்ன பண்ணுதுன்னா, இயேசு தம்மையே கொடுக்கும்படியாக அது செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவதாக அதே வசனத்தில் மீண்டுமாய் அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுத்தார். He gave himself as a sacrifice. He gave himself as a sacrifice. எதுக்காக கொடுத்தார்? நமக்காக, நம் சார்பில் அவர் தன்னை பலியாக தேவனிடத்திலே கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக அந்த சிலுவையிலே, கோர சிலுவையிலே பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நாம் என்ன பார்க்குறோன்னா, சாக்ரிஃபைஸ். அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார், சப்மிஷன், காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார், தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார், சாக்ரிஃபைஸாக அவர் ஒப்பு கொடுத்தார். மூன்றாவதாக அதே வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறதா, எபேசியர் 5:2, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான a sweet smelling savor. அப்போ எப்போ சுகந்த வாசனை வரும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்னா, அர்ப்பணிப்பு இருக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்னா, பலி இருக்கணும். இது ரெண்டும் நடந்துச்சுன்னா, தேவனுக்கு பிரியமாய் நடக்கும்போது அங்கே தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனை உண்டாகிறதை நான் பார்க்கிறேன். அப்போ அன்பின் உயரத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, இந்த அன்பின் உயரத்திலே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தேவன் தம்மையே நமக்காக அவர் காணிக்கையாய் கொடுத்தார், அவர் பலியாக கொடுத்தார், ஒரு சுகந்த வாசனையாக கொடுத்தார். ஆனால் இது அந்த அன்பின் உயரத்தை ஃபுல்லாக டிஃபைன் பண்ணலை. இதில் இந்த கீ என்ன அப்படின்னா, இந்த முக்கியமான அந்த ஒரு வார்த்தையை நான் சொன்னேன், தேவனுக்கு. நீங்கள் மிச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த தேவனுக்குன்ற வார்த்தை இல்லாமல் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக தேவனுக்கு அப்படின்னு இருக்கு. அப்போ இது எதை குறிக்கிறது? இந்த அன்பின் உயரம் எதை குறிக்கிறது? மனித குலம் தேவனோடு இருந்த அந்த உறவை இழந்து போன நிலைமையில் இருக்கும்போது, தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற அந்த உறவு பிளவுபட்டு இருந்த நிலைமையிலே கிறிஸ்து இந்த அன்பின் உயரம் என்ன பண்ணியிருக்குன்னா, தேவனோடு மீண்டும் மனிதனுக்கு அந்த உறவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதுதான் அந்த அன்பின் உயரம். தட் இஸ் த ஹைட் ஆஃப் ஹிஸ் லவ். இழந்து போன அந்த அன்பு, மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த உறவு அப்படியே அற்று போன நிலைமையில் இருக்கும்போது, கிறிஸ்து தம்மை காணிக்கையாகவும், தம்மை பலியாகவும், தம்மை சுகந்த வாசனையாகவும் நமக்காக தேவனுக்கு கொடுத்தார். அப்போ கொடுக்கும்போது அந்த பிளவுபட்ட உறவு மீண்டும் சீர்பட்டு அது மீண்டும் துவங்கும்படியாக இந்த அன்பின் உயரம் அங்கே நமக்கு ஒரு வழியை திறக்குகிறதை நான் பார்க்கிறேன். அதனால தான் இந்த அந்த தேவனுக்குன்ற வார்த்தை மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தையாகும். அப்போ இந்த என்ன பண்ணுது, இந்த அன்பின் உயரம் என்ன பண்ணுதுன்னா, இந்த இழந்து போன அந்த உறவை மீண்டும் சீர்படுத்துகிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் அந்த அன்பின் உயரம். இப்போ அன்பின் உயரத்தை பார்த்துட்டோம். இப்போ அன்பின் ஆழத்தை நாம் பார்த்து நம் செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். எஃபீசியன்ஸ் சாப்டர் 5 and verse
27. அன்பினுடைய ஆழம், கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழம். The depth of his love, the depth of his love. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இங்கே பார்த்தீங்கன்னா தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் அப்படின்றது. தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார் இங்கே இல்லை, தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? அந்த சபைக்காக, அந்த சரீரமாகிய சபைக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். Christ also loved the church and gave himself for it. Gave himself for the church. Hallelujah. அப்போ இந்த அன்பினுடைய ஆழம், இந்த அன்பினுடைய ஆழம் முதலாவது எங்கே இருக்குன்னா, தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். He gave himself. He gave himself for the church. எதுக்காக ஒப்பு கொடுத்தார்? எதுக்காக ஒப்பு கொடுத்தார்னா, பாவத்தின் சேற்றிலே உழன்று கிடக்கிற மனிதனை தூக்கி நிறுத்தும்படியாக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். He gave himself to lift up the man who is in miry clay. அந்த உடையான சேற்றிலே, பாவத்தின் சேற்றிலே இருக்கிற அந்த மனிதனை உயர்த்தும்படியாக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். He sacrificed himself. He sacrificed himself. தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஏன் ஒப்பு கொடுத்தார்? அப்போ தான் அந்த ஆழத்தில், அந்த சேற்றில் இருக்கிற மனுஷனை அவரால் தூக்கி உயர்த்தி அவனை கன்மலையின் மீது நிறுத்த முடியும். அதான் அவருடைய அன்பின் ஆழம். இந்த அன்பின் ஆழம் எப்படி வந்துச்சுன்னா, அவர் நமக்காக தம்மையே கொடுத்து கீழே சேற்றில் உழன்று இருக்கிற நம்மை தூக்கி எடுக்கிற அந்த அன்பு. தூக்கி எடுத்துட்டு அதோடு அவர் சும்மா இருக்கல. அதே வசனத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்க அப்படின்னா, எபேசியர் 5:26 நீங்கள் வாசித்தீங்கன்னா, எஃபிஷியன்ஸ் 5:26, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தம் ஆக்குகிறதற்கும், that he might sanctify and cleanse it by the washing of water by the word. இப்போ முதலாவது இந்த அன்பின் ஆழம் என்ன பண்ணுதுன்னா, தம்மையே நமக்காக கொடுத்து உலையான சேற்றிலிருந்து நம்மை உயர்த்தி கன்மலையின் மீது வைத்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா, தம்முடைய திருவசனத்தை கொண்டு நம்மை சுத்திகரிக்கிறார். நம்மை சுத்திகரிக்கிறார். அதான் வாஷிங் ஆஃப் வாட்டர் பை த வேர்ட். அந்த யூதர்களுடைய சுத்திகரிப்பின் முறைமை, தண்ணீரினாலே சுத்திகரிப்பின் முறைமைக்கு ஒப்பாக சொல்லப்படுகிற இந்த காரியம், இந்த ரிச்சுவல் கிளென்சிங் ஆஃப் த ஜூஸ், அதற்கு ஒப்பாக சொல்லப்படுகிற இந்த காரியம் என்ன அப்படின்னா, நம்மை அந்த திருவசனத்தை கொண்டு நம்மை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறார். sanctified with the word. முதலாவது தம்மையே பலியாக கொடுத்தார், sacrificed himself. ரெண்டாவது நம்மை அந்த வார்த்தையினாலே, தம்முடைய வார்த்தையினாலே, வசனத்தினாலே நம்மை சுத்திகரிக்கிறார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதே வசனத்தை நாம் வாசிக்கும் போது 5:27 நாம் வாசிக்கும் போது, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொண்டார். That he might present it to himself a glorious church, not having spot or wrinkle. Hallelujah. இப்போ மூன்றாவதாக நம்ம என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, தம்மை சிலுவையில் நமக்காக ஒப்பு கொடுத்தார். தம்முடைய வார்த்தையினாலே நம்மை சுத்திகரித்தார். எதுக்காக சுத்திகரித்தார்? நம்மை தமக்கு முன்பாக பரிசுத்தத்திலே குற்றமற்றவர்களாக நம்மை நிறுத்தும்படியாக, கரை திரை பிழை அற்றதாய் நம்மை நிறுத்தும்படியாக, ஸ்பாட்லெஸ் அண்ட் ஹோலி, ஸ்பாட்லெஸ் அண்ட் ஹோலி, டு present to himself a church which is spotless and holy. அதுதான் அந்த அன்பினுடைய ஆழம். அதுதான் அந்த அன்பினுடைய ஆழம். இந்த காலை வேளையில் தேவ ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார்.
தேவ ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். இந்த அன்பின் நீளத்தை நாம் பார்த்தோம். எங்கிருந்தோ இருந்த நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மை தெரிந்து கொண்டார். எதுக்கு தெரிந்து கொண்டார்? அவருடைய சாயலில் நம்ம இருக்கணும். அவருடைய சாயலில் நாமே இருக்கணும். ஏன்னா நம்மை அவர் புத்திர சுவிகாரர் ஆக்கும்படி நம்மை புத்திரராய் அவர் தெரிந்து கொண்டார், முன்குறித்தார். ஹல்லேலூயா ஜீசஸ். அதான் அவர் அன்பினுடைய நீளம். While we don't deserve any of these things, yet he did everything. அதான் அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு. உலகத்தில் இருக்க மிச்ச எல்லா அன்புக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பரிமாணங்கள்லாம் இருக்காது. ஆனால் கிறிஸ்துவனுடைய அன்புக்கு 4 பரிமாணங்கள். அதுக்கு ஒரு நீளம் உண்டு, அதுக்கு ஒரு அகலம் உண்டு, அதுக்கு ஒரு உயரம் உண்டு, அதுக்கு ஒரு ஆழம் உண்டு. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோமே. இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். அவருடைய அகலம், அன்பின் அகலம், அவருடைய மகா இரக்கத்தினாலே while we deserve to die, yet he showed mercy. நாம் மரிப்பதற்கு ஏதுவாய் இருந்தபோது அவர் நம்மீது தம்முடைய இரக்கத்தை காட்டினார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அந்த கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். By his exceeding grace we were saved. Hallelujah, hallelujah. அது மாத்திரம் அல்ல, அவருடைய தயவினாலே, his kindness, empowering kindness, நமக்காக அவர் செய்யும்படியாக, நம்மை உயர்த்தும்படியாக, அவரோடு உன்னதங்களே நம்மை வீற்றிருக்கும்படியாக அவர் செய்தார். ஹல்லேலூயா. தம்மையே தேவனுக்கு ஒரு காணிக்கையாக, ஒரு பலியாக, தேவனுடைய சித்தத்தை, விருப்பத்தை முழுமையாய் செய்தவராக, தம்மை ஒரு சுகந்த வாசனையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து பிளவுபட்ட அந்த உறவை மீண்டும் சேர்த்து நிறுத்தின அந்த அன்பின் உயரம். ஹல்லேலூயா. இந்த அன்பிலே இல்லாதபடிக்கு பின்வாங்கி கிடந்த, சேற்றிலே பாவத்தில் இருந்த நம்மை தம்மையே தந்து அந்த அன்பிலே இந்த ஆழத்திலிருந்து நம்மை தூக்கி நிறுத்தி, கன்மலையின் மீது நிறுத்தி, தம்முடைய வார்த்தையினாலே நம்மை சுத்திகரித்து, எதுவரைக்கும் சுத்திகரித்தார் அப்படின்னா, கரை திரை பிழையற்றதாய் பரிசுத்தமுள்ள ஒரு மனவாட்டியாக தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும்படியாக. அதான் அந்த அன்பு. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, we are nowhere, this is all about God. இது எல்லாமே தேவனை பற்றினதான். இதில் நமக்கு இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. there's nothing that we can boast of, we can speak of. அதுதான் அந்த தேவனுடைய அன்பு. அதுதான் அந்த தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ். அந்த அன்பு இந்த காலை வேளையில் நம்முடைய இருதயங்களை நிரப்புவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்தார். அந்த அன்பிலே விசுவாசத்தினாலே துவங்கி, அந்த அன்பிலே வேரூன்றி, அந்த அன்பிலே நிலை கொண்டவர்களாய், அந்த அன்பை உணர்ந்து, அந்த அன்பிலே அறிந்து, கிறிஸ்துவின் சகல பரிபூர்ணத்தினாலும் நிரப்பப்படும்படியாக இன்றைக்கு அந்த அன்பு நம் இருதயத்தை நிரப்பட்டும். Let the love of God flood our hearts this morning. Not the love of any other thing, not the love of man or woman, not the love of the world, but the love of Jesus. நமக்காக தம்மையே தந்த அந்த இயேசுவின் அன்பு இந்த காலை வேளையிலே நம்முடைய இருதயங்களை நிரப்புவதாக. இந்த காலை வேளையிலே நம்முடைய இருதயங்களை நிரப்புவதாக. அந்த அன்பை நான் உணர்ந்து, அந்த அன்பை நான் அறிந்து, அந்த அன்பிலே நான் வளர்ந்து, அந்த அன்பிலே நான் முதிர்ச்சி அடையும்படியாக ஆண்டவரே உம்மோடு நான் நெருங்க எனக்கு நீர் கிருபை பாராட்டுவீராக. இந்த அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் அதை நான் அறிந்து கொள்ளும்படியாக. Hallelujah, Jesus. More love, more power, more of you in my life. More love, more power, more of you in my life, and I will worship you with all of my heart.
that love, to grow in that love. Oh Jesus, அன்போ பலனோ நிறைவாய் வேண்டுமே. உண்மையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து அன்போ பலனோ நிறைவாய் வேண்டுமே. என் முழு சிந்தைக்கு உம்மை பணிவே, என் முழு பலத்தோடு உம்மை பணிவே, என் முழு இதயத்தோடு உம்மை பணிவே. நீரெந்தே